வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம். கனடாவிலே இந்தியன் சட்டம், அதாவது இண்டிக் ஆக்டிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வர இருக்கின்றது. இது குறிப்பாக பூர்வக்குடி மக்களுக்கான ஒரு சட்ட திருத்தமாக பார்க்கப்படுகிறது. அதில் இருக்கின்ற 2ஆம் தலைமுறை விலக்கு விதியை நீக்க கோரி தற்போது முக்கியமான பிரபலங்கள் பலரும் நாடாளுமன்ற குழுவிடம் தங்களுடைய கரிசனைகளை சமர்ப்பித்த வண்ணம் இருக்கிறார்கள். இது தொடர்பாக நாடாளுமன்ற குழுவிடம் முன்னாள் NHL நட்சத்திரமான கெரி பிரைஸ் சாட்சியம் அளிக்கையிலே தன்னுடைய குழந்தைகள் பூர்வக்குடி அந்தஸ்து மறுப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு துப்பாக்கிய சூழல் இருப்பதாகவும் இது அவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற ஒரு அநீதி என்றும் தெரிவித்திருக்கின்றார். பூர்வக்குடி தலைவர்களை பொறுத்தவரையிலே இது ஒரு திட்டமிடப்பட்ட கணித ரீதியிலான இனப்படுகொலை என்று சொல்லி இந்த செகண்ட் ஜெனரேஷன் கட் ஆஃபினை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த சட்ட திருத்தமானது கொண்டுவரப்படுமாக இருந்தால் குறைந்தது 6000 தொடக்கம் கூடுதலாக 2,35,000 பேர் வரைக்கும் பூர்வக்குடி அந்தஸ்து கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, கனடாவினுடைய புகழ்பெற்ற ஸ்னோபேர்ட்ஸ் வான்படை சாகச குழுவானது நிறுத்தப்படுகின்ற ஒரு அபாயம் தற்போது ஏற்பட்டிருப்பதாக கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய எம்பியான பிரேசர் டால்மி எச்சரித்திருக்கின்றார். குறிப்பாக 2027 முதல் தொடர்ச்சியாக 5 ஆண்டுகளுக்கு இது நிறுத்தப்படலாம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். பழைய CD-114 டியூட்டஜெட் விமானங்களினுடைய பராமரிப்பு சிக்கல்களே இதற்கான முக்கிய காரணம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெக்கிண்டியை பொறுத்தவரையிலே பாதுகாப்பானது உறுதி செய்யப்படும் வரை விமானங்கள் தொடர்ந்து பறக்கும் என்றும் புதிய விமானங்கள் வாங்குவது குறித்து பரிசீலிக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். கனடாவினுடைய ஒரு கௌரவமாக பார்க்கப்படுகின்ற இந்த ஸ்னோபேர்ட்ஸ் விமானப்படை சாகச குழுவானது நிறுத்தப்படுமாக இருந்தால் கனடாவிற்கு அது ஒரு டிக்னிட்டி இழப்பாகத்தான் கருதப்படும். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கடந்த 2020ஆம் ஆண்டிலே கனடாவினுடைய வரி முகமையான CRA இணையதளங்களில் நிகழ்ந்த சைபர் தாக்குதல்களின் காரணமாக 47,000 பேர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இவர்களுக்கு தற்போது $8.7 மில்லியன் இழப்பீடு வழங்குவதற்கு நீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்திருக்கின்றது. பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய நேர இழப்பிற்காக 1 மணி நேரத்துக்கு $20 தொடக்கம் பண இழப்பிற்காக $5,000 வரை இழப்பீடு கோர முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான விண்ணப்பங்களை KPMG நிறுவனமானது ஒரு இணையதளம் மூலமாக நிர்வகிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரிட்ஜ் செட்டில்மெண்ட் Canada.kpmg.ca எனப்படுகின்ற இணையதளத்தின் ஊடாக இழப்பீட்டுக்கான விண்ணப்பங்களை கோர முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விவரங்களை எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நேர்களே. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தோமாக இருந்தால் அகதிகளுக்கான சுகாதார செலவிலே $140 மில்லியன் சேமிப்பதற்கு பெடரல் கவர்மெண்ட் முடிவெடுத்திருப்பது அகதிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இருந்த போதிலும் இது அவர்களுக்குரிய சுகாதார சேவைகளிலே எந்த ஒரு தாக்கத்தையும் குறைபாட்டையும் ஏற்படுத்தாது என்பதே அரசு தரப்பினுடைய கருத்தாக இருக்கின்றது. அகதிகளுக்கான சுகாதார காப்பீட்டு திட்டத்திலே கோபே எனப்படுகின்ற கூட்டு செலுத்தும் முறையை அமல்படுத்துவதனூடாக $140 மில்லியன் சேமிக்கலாம் என்பது அரசினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இதனுடைய மேலதிக விவரங்கள், இதன் தாக்கங்கள் குறித்த விரிவான அறிக்கை இன்னும் அரசு தரப்பிலிருந்து வெளியாகவில்லை. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தோமாக இருந்தால் நியூ புருன்ஸ்விக் மாகாணத்திலே DP பகுதியிலே ஒரு வயது முதிர்ந்த தம்பதியை கொடூரமான முறையிலே கொலை செய்த குற்றச்சாட்டிலே ஜோன்சன் பேக்கர் எனப்படுகின்ற நபருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. நீண்ட நாட்களாக நடத்தப்பட்டு வந்த விசாரணை முடிவுறுத்தப்பட்டு கடந்த மே 7ஆம் தேதி இந்த தீர்ப்பு நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தோமாக இருந்தால் ஒன்டாரியோவினுடைய எசெக்ஸ் பகுதியிலே வாத்துகள் மீது நீர்நிலைகளிலே கல்லெறிந்து அவற்றை துன்புறுத்திய ஒரு நபருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. $1000 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. பொது இடங்களிலே கனடாவினுடைய காக்கப்படுகின்ற பறவையான அந்த பறவைகளை தாக்குவது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகவும் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. அந்த நிலையில் தான் கனடிய சட்டத்தின் அடிப்படையிலே அவர் $1000 அபராதத்தை முகம் கொடுத்திருக்கின்றார். கடந்த 2025 தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இதை தொடர்ந்து விசாரித்த நீதிமன்றம் தற்போது இந்த $1000 அபராதத்தை விதித்திருக்கின்றது. இந்த அபராதத்தை அவர் நேரடியாக டேக்ஸ் அன்லிமிடெட் கனடா அமைப்புக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் ஹாமில்டனை சேர்ந்த 40 வயதான ஜேசன் மச்சடோ என்பவர் கடந்த 17 ஆண்டுகளாக இரகசியமான முறையிலே பலரை வீடியோ எடுத்திருப்பது அம்பலமாகி இருக்கின்றது. அவரிடமிருந்து ஏராளமான வீடியோ எடுக்கக்கூடிய மின்னணு சாதனங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. அதில் பலருடைய வீடியோக்களும் கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக அந்த நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற நிலையிலே அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் இருக்கலாம் என்று கருதப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்.
வருகிறார்கள். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் 1980களில் கனடாவை உலுக்கிய ஒரு நபர் தான் ஜிலஸ் டார்டின். கருப்பு கையுறை கொண்ட இந்த நபர் பலரை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு நீண்ட நாட்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். தற்போது பரோலில் அவர் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையிலே அவர் பரோல் காவலில் இருந்து தப்பியோடிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் நீண்ட பெரும் தேடுதல் வேட்டைக்கு பிறகு அந்த நபரை தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் வான்கூவர் நகரிலே 2026ஆம் ஆண்டின் 4வது கொலை சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. வான்கூவரின் டவுன் டவுன் ஈஸ்டை சேர்ந்த 49 வயதான ஜேம்ஸ் ஆண்ட்ரூ என்பவர் தான் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். தொடர்ச்சியான விசாரணைகள் போலீசாரினால் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் பண திருட்டு தொடர்பாக அரசுக்கு எதிராக ஒரு வக்கீல் ஒருவர் நீதிமன்ற படியேறி இருப்பது பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. முன்னாள் வழக்கறிஞரான ஹுங் ஹோவனுடைய வங்கி கணக்கிலிருந்து திருடப்பட்ட $7.4 மில்லியன் சட்டவிரோதமான முறையிலே சூதாட்ட விடுதிகளிலே பயன்படுத்துவதற்கு அனுமதித்ததற்கு எதிராக பிரிட்டிஷ் கொலம்பியா அரசுக்கு எதிராக அவர் வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த விவகாரத்திலே சூதாட்ட விடுதிகள் மீது விதிமுறைகளை மீறியதாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டும் இருக்கின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் தெற்கு மனிடோவாவில் இருக்கின்ற கார்மென் மெமோரியல் மருத்துவமனையிலே 16 அறுவை சிகிச்சைகள் அவசரமாக கேன்சல் செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படி என்று சொன்னால் அங்கே எறும்புகள் அதிகமாக படையெடுத்தது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது 2வது தடவை நடக்கின்ற சம்பவமாக இருப்பதால் எறும்புகளை கட்டுப்படுத்துவதற்கு பூச்சிக்கொல்லி நிபுணர்கள் அந்த இடத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேயர்களே, ஒன்டாரியோவிலே உலகின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் வருவதற்கு தற்போது வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக ஒன்டாரியோ அரசிற்கும் புரூஸ் பவர் நிறுவனத்திற்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தினுடைய தற்போதைய மதிப்பு $300 மில்லியன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பூர்வாங்க பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே இது வெற்றிகரமாக சாத்தியப்படுத்தப்பட்டால் ஒன்டாரியோவினுடைய மின் உற்பத்தியானது மிகை மின் உற்பத்தியாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் மோன்ட்ரியலைச் சேர்ந்த 23 வயதான இளைஞர் ஒருவருடைய ஸ்டார்ட் அப் முயற்சி மிக பெரும் அளவிலே வெற்றி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இளைஞர்களிடையே சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கின்ற வகையிலே லெடவோ என்கின்ற பெயரில் அவர் ஒரு செயலி ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார். கேமிஃபைட் முறையிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த செயலியானது தற்போது 1000 பயனர்களுக்கும் அதிகமாக பெற்று மிகப்பெரிய ஒரு ஸ்டார்ட் அப் வெற்றியை பதிவு செய்திருப்பதாக கனடிய பிசினஸ் ஊடக தகவல்கள் தெரிவிக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் அல்பர்டாவினுடைய ஃபுட்ஹில்ஸ் கவுண்டியிலே அமைய இருந்த ஒரு மிகப்பெரிய 100 மெகாவாட்ஸ் அளவுடைய லித்தியம் பேட்டரி சேமிப்பு நிலைய திட்டமானது தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. பிரதேச மக்களினுடைய விவசாயிகளினுடைய கடுமையான போராட்டத்தின் காரணமாக, அதாவது நிலத்தடி நீர் மாசுபட்டு விடும் என்கின்ற கடுமையான ஒரு போராட்டத்தின் காரணமாகத்தான் இந்த திட்டம் தற்போது முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் டொரண்டோவில் நடைபெறவிருக்கின்ற FIFA உலகக்கோப்பை ரசிகர் திருவிழாவுக்கான இலவச டிக்கெட்டுகள் வெளியாகிய 4 மணி நேரத்திலேயே விற்று தீர்ந்திருக்கின்றது. 2,20,000 டிக்கெட்கள் தற்போது விற்று தீர்க்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்ட இலவச டிக்கெட்கள் மே மாதம் 15ஆம் தேதி காலை 10 மணிக்கு வெளியாகும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திருவிழாவை பொறுத்தவரையிலே இது ஜூன் மாதம் 11ஆம் தேதி முதல் ஜூன் 19 வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.